வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்வார்கள். ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் தலைப்பு மனம். மனதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். இவர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றார். அதாவது ஆன்மீகத்தின் மூலமாக உடலை எப்படி நன்றாக வைத்துக்கொள்வது என்பதை பற்றி பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறார். நேர்கள் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம். மனம் பொதுவாகவே ஓடும் குதிரைன்னு சொல்லுவாங்க. மனதை குழந்தைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மனம்னா என்ன? ஈவன் சயின்டிஸ்ட் கூட, ஈவன் மெடிக்கல் லைனில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மனங்கிறது இன்னும் ஒரு புதிராகவே இருக்குது. ஏன்னா சயின்டிஃபிக் வேர்ல்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மைண்டை குறித்து அதிகமாக ஆராயிறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே பிரெயினில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் மெடிக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. ஓகே. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, மைண்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மனசுங்கிறது என்னது? இந்த மனசுங்கிறது நமக்குள்ளே ஏற்படுகிற இல்லை எழும்புகிற அனைத்து விதமான எண்ணங்களுக்கும் ஒரு மூல காரணம், பேசிஸ் என்னன்னா இந்த மைண்ட், இந்த மனசுங்கிறது. ஸோ இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு பில்டிங், இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருக்கீங்க, அந்த வீடு கட்டி முடிக்கிறது கூட இல்லை அந்த வீடு அந்த இடத்துல உருவாகிறதுக்கு காரணமும் யார் ஒருவரோட மனசில் எழுந்த ஒரு எண்ணம் தான் ஒரு காரணம். ஒரு கிரியேஷன் ஆஃப் தாட்னு சொல்லலாம். ஆமாம், அந்த ஒரு தாட் தான் இந்த ஹோல் கிரியேஷனுக்கும் படைப்புக்கும் காரணம்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனம்தான். மனம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஓகே. அதே மாதிரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் சொல்ல போனால் மனம் என்ன என்று பார்த்தால், மனம் இட் இஸ் நத்திங் பட் எ பண்டில் ஆஃப் தாட்ஸ். நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு பேர் நம்ம கொடுக்கறதா இருந்தால் அதை மனம்னு சொல்லலாம். எண்ணங்களின் தாய்னு கூட சொல்லலாம். ஒன்று மனசை எண்ணங்களின் தாயின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த மனதை நம்ம பலவிதமாக பிரித்து சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரி இருக்கு இது? சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்வாங்க. இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் நீங்கள் அதில் ஆட் பண்ணிங்கன்னா அதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், சூப்பர் கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், இல்லை பிரச்சனை மட்டும் இல்லை, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மனதினால் தான் ஏற்படுது உலகத்தில். ஸோ இந்த மனசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிளியராக இந்த மனம்னா என்ன, இந்த மனசில் என்ன நடக்குது, இதோட கண்டென்ட்ஸ் என்ன, இதை நம்ம ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டோன்னா உலகத்தில் பல விஷயங்கள் பல பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே மனதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போகுது, அதுதானே பிரச்சனை இப்போது. ஆமாம், அதனால தான் இப்போது நம்ம இந்த டாபிக் கூட ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கும் இது ஒரு காரணம். இந்த மனசில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆனால் இந்த மனசில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு இது தெரிஞ்சிருக்குன்னா மனம்னா என்ன. ஸோ இந்த மனம் என்னன்னு இருந்தோன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், இதை தான் பேசிக்காக நம்ம மெடிக்கல் லைனில் சயின்ஸில் சொல்கிறது. ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு க்ரோசரி ஷாப்பில் ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு போகிறீங்க. அப்போ கவுண்டரில் யாராவது இருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வேணும்னு. அவர் என்ன பண்ணுவார், பக்கத்துலேயே பிஸ்கெட் பேக்கெட் இருந்தால் உடனே எடுத்து கொடுத்துருவார். ஓகே. இப்போ நீங்கள் கேட்குற பிஸ்கெட் ஏதோ ஃபாரின் பிஸ்கெட்டாக இருக்கா, இல்லை ஸ்பெஷல் பிஸ்கெட்டாக இருந்தால் அது பக்கத்தில் இருக்காது. அது எங்கே இருக்கும், எங்கேயாவது ஸ்டோர் ரூமில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு யார்கிட்டயாவது சொல்லிவிட்டு போய் கொஞ்சம் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு. ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா 2 ஆக்டிவிட்டி, ஒன்று உடனே எடுத்து கொடுக்குறது, இன்னொன்று கொஞ்ச நேரம் கழிச்சு, அதாவது அதுக்காக போயிட்டு எடுத்து தர்றது. ஸோ இதே தான் நம்ம கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ்லேயும் நம்ம ஈஸியாக இதை கம்பேர் பண்ணலாம். கான்ஷியஸ் மைண்ட்னா
எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் உடனுக்குடன் சொல்கிறது, என்னோட பேர் என்ன, நான் உடனே சொல்லிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இன்ஜினியர், டாக்டர், இந்த மாதிரி. இன்னொன்று, ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, 10 வருஷம் முன்னாடி எங்கே இருந்தீங்க. ஸோ சில இன்ஃபர்மேஷன் நான் உடனுக்குடன் சொல்கிறது, சில இன்ஃபர்மேஷன் நான் யோசிச்சுட்டு சொல்கிறது. அந்த உடனுக்குடன் சொல்கிறத வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். இன்ஸ்டண்ட்டாக சொல்லக்கூடியது. ஆமாம், இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறது. இன்னொன்று, இந்த யோசிச்சு தேடி எடுத்து சொல்கிறோம்ல, இது வந்து சப்கான்ஷியஸ். அதாவது ஆழ்மனசில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதை வெளியெடுத்து சொல்கிறது. மெயினாக இது கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ நம்ம சிறு பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, உணர்ந்தது, இந்த 5 சென்சஸ் 5 புலன்களால் என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே போச்சோ அது எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்குது. ஈவன் இன் சப்கான்ஷியஸில் கூட சில விஷயங்கள் உடனே நீங்கள் நினச்சி சொல்லலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கும், யோசிச்சும் கிடைக்காது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சில விஷயங்கள் வந்து இந்த ஹிப்னோ தெரப்பியில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஞாபகத்தை வெளியே கொண்டு வருவோம். டோட்டலாக மறந்தே போயிடுது அந்த விஷயங்களை. ஆனால் சொல்லப்போனால் உண்மையிலேயே மனசு வந்து எதுவும் மறக்கிறது கிடையாது. ஒவ்வொரு விஷயமும், இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கும்போது அந்த லைட் உங்கள் மேலே வருது, இல்லை நம்ம ரோட்டில் நடக்கும்போது சூரிய ஒளி படுது, ஈவன் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நம்ம மைண்டில் அது ஸ்டோர் ஆகிட்டு. பார்த்த விஷயம் மட்டுமா, இல்லை பார்த்த விஷயம், கேட்ட விஷயம், உணர்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது எப்பொழுதுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், ஏத்தாப்பில் வண்டி வருது, அது நேரில் பார்க்குறேன், சைடில் சில மரங்களெல்லாம் இருக்குது, பட் ஆனால் டெய்லி ப்ரோசஸ் போயிட்டுருக்கேன், ஆனால் அந்த மரங்கள் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுதா? ஆனால் நீங்கள் அந்த மரத்தை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அது வழியாக தான் பாஸ் பண்ணீங்க. ஆமாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் நினைக்கிறது தான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு கிடையாது. ஈவன் அன்கான்ஷியஸ். சொல்லப்போன ஒரு உதாரணத்துக்கு, இப்போ யாராவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, மயங்கி விழுந்துட்டாங்க, இல்லை கோமாவில் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். ஈவன் அந்த மயங்கி விழுந்த தருணத்திலும் கோமாவில் இருக்கிற சமயத்திலும் அவங்கள சுற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட நமக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதைப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மனம்ங்கிறது நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குதோ கவனமாக அது வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கு, உள்ளே வச்சிட்டு இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன் பதிவாகிக்கிட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்கள், அதாவது இந்த மனம் சொல்றது, நீங்க என்னென்ன பார்த்தீங்க, கேட்டீங்க, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. கரெக்ட், ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. இந்த நம்ம மொபைல்ல வந்து மெமரி பேங்க் இருக்குல்ல, ஈவன் மெமரி பேங்க்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்றோம், அது ஒரு மெமரி பேங்க் மாதிரி இந்த மனம். எனக்கு பிடிச்சிருக்க விஷயம், பிடிக்காத விஷயம், தேவையானது, தேவையற்றது எல்லாமே வந்து டம்ப் ஆகுது, உள்ள திணிக்கப்படுது, எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாமலே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரையாடுறது, நம்மளோட கேரக்டர், பிஹேவியர்ஸ், இது எல்லாமே என்னென்ன இன்ஃபர்மேஷன் உள்ள போச்சோ, சின்ன வயசுலேருந்து எது பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே அந்த கேரக்டரா வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். சின்னதுலேருந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு எண்ணங்கள், என்னென்ன இன்ஃபர்மேஷன் உள்ளே போச்சோ அதெல்லாம் உங்களை பாதிக்கும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த மனங்கிறது இட் இஸ் எவ்ரி திங். இந்த மனம் எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குறோம்னாலும் அது தானாகவே அங்கே டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிளாஸுக்கு போகிறோம், பட் ஸ்டில் எகெயின் வந்து அந்த ஒரு எண்ணத்துக்கு வந்து இன்னும் இட் கிவ்ஸ் மோர் ஆஃப் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஆமாம், நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி. இப்போ கம்ப்யூட்டரில் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறது கிடையாது, அது நம்ம ஃபீட் பண்ணியிருக்கிறோம். மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன், ப்ரோக்ராம்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் அது வேலை செய்யுது. அதே மாதிரி நம்மளோட குணங்கள், நம்ம அதனால தான் ஒரு மனுஷனை வந்து இவங்க கெட்டவங்க, இவங்க இப்படி தான், இல்லை இவங்கள மாற்றவே முடியாது, இந்த மாதிரி நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணவே முடியாது. அதனால தான் சைக்காலஜிங்கிறது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். ஏன் வந்ததுன்னா, ஏன் சைக்காலஜியில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, ஈவன் இன்னைக்கு கூட சைக்காலஜி ஏன் இருக்குதுன்னு சொன்னால் அதோட பிரின்சிபல் இதுதான். யாருமே எதையுமே சொல்ல முடியாது, இவங்க இப்படி தான், இவங்க மாற்ற முடியாது, இவங்க மாற மாட்டாங்க, இவங்களோட ஹேபிட்டே இப்படி தான், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளோட மனசில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஸோ அந்த நீங்கள் இப்போ உங்கள் நடவடிக்கையை மாற்றணும், உங்களோட எண்ணங்களை மாற்றணும், அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம
இப்போ கம்ப்யூட்டரில் எப்படி ப்ரோக்ராம் மாற்றணும்னு என்ன பண்ணுவோம், அதை delete பண்ணிவிட்டு அடுத்த ப்ரோக்ராம் ஆட் பண்ணுவோம். ஆனால் இங்கே delete பண்ண முடியுமா எண்ணங்களை? இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் பதிவாயிருக்கு இல்லையா, நம்ம எடுக்க முடியாது இல்லையா? அதாவது delete பண்ண முடியாது, ஏன்னா ஒரு முறை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போனது தான். ஆமாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஃபர்மேஷனால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். ம். சில விஷயங்கள் நம்ம பார்த்த உடனே பிடிக்காது, டென்ஷன் ஆயிடுறோம். ஆனால் அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம ரெஸ்பான்ஸாக மாற்றலாம். எங்கே நம்ம கோவப்பட்டோமோ அந்த இடத்துல வந்து நம்ம நிதானமாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண மாதிரி நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணிடலாம். டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துட்டு நம்ம இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிறத அப்படியே சேஞ்ச் ஆனால் பண்ணலாம். புரிய வைக்கணும். அந்த புரிய வைக்கிறது தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ எல்லா விஷயத்துலையும் நம்ம ஆரோக்கியத்தையும் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்த மாதிரி மனம் ஒரு மெயின் ரீசன். நம்மளோட உடல்நல ப்ராப்ளம், பாதிப்புகள் என்னென்ன ஏற்படுதோ அதுக்கும் இந்த மனம் தான் காரணம். ஏன்னா அதுதான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஃபீட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ சிம்பிள் என்ன பண்ணணும், நம்ம ஆரோக்கியத்திற்கு அந்த ப்ரோக்ராம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு முறை ஏன்னா கண்டுபிடிக்காமல் நீங்கள் எதையும் மாற்ற போகிறதில்ல. இப்போது ஒரு தவறு இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணுவோம், ஓகே எங்கே தவறு நடந்ததுன்னு. ஆனால் நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணாமல் மாற்றங்கள் வராது வாழ்க்கையில். ஸோ வாழ்க்கையில் மாற்றம் வர்றதா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனாலிட்டியில் மாற்றங்கள் தேவை இருந்தாலும் சரி, இல்லை நம்ம நடத்தையில் மாற்றம் வேண்டுமானாலும் சரி, நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறோம் மைண்டில், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, உள்ளே என்ன பதிவாயிருக்கோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹீலிங்னா என்னன்னா அவேர்னஸ், அக்செப்டன்ஸ், ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ், நமக்குள்ளே என்ன இருக்குது, அந்த செல்ஃப் அவேர்னஸ் அது நமக்கு தெரியும், கவனமாக பார்க்க வேணும். ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம அதை ஏற்றுக்கணும், ஓகே இது என்னிடத்தில் இருக்குது, அக்செப்ட் பண்ணணும். அது இல்லை, அதாவது நீங்கள் சொன்னீங்கல்ல மனம் ஒரு குழந்தை மாதிரி. ஆமாம். அதை நீங்கள் ரொம்ப அடிச்சிங்கன்னா அது அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் வராது. அதை அன்பாக ஏன்னா டீல் பண்ணணும் குழந்தைகிட்ட, அப்போ தான் அது நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யும். சொன்னால் கேட்காது, புரிய வைக்கணும். ஆமாம், புரிய வைக்கணும். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் அது போகிற வழியில் விட்டுட்டு அப்புறமா நம்ம சொல்கிறத வந்து அதை கேட்க வைக்கணும். நம்ம எடுத்த உடனே இல்லை நான் ஒரே நாளில் மாற்றம் என்னிடத்து கொண்டு வரணும்னு பண்ணால் அது வந்து நீங்கள் மனதை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் பின்விளைவுகள், பாதிப்புகள் கூட ஏற்படலாம். அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து, இது விட்டு கொடுக்கணும். எனக்குள்ள மாற்றத்தை மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். இல்லை இவங்க எப்போ பார்த்தாலும் கோவப்படுறாங்க, ஒரே நாளில் அவங்கள நம்ம திருத்தணும், இல்லை வேலையை விட்டு தூக்கணும். எல்லாருக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. ஆமாம், ஒவ்வொரு மனசும் ஒரு குழந்தை மாதிரி தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். மனதுக்கும் ஆத்ம ஞானத்திற்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நம்ம முதல்ல இந்த டிஸ்கஷன் பண்ண மாதிரி ஆத்மாவை பற்றி உணர்றதா இருந்தாலும் நம்ம மனசை தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆத்மாங்கிற ஒரு பொருளை உணர்றதுக்கு பீயிங் சொல்கிறோம்ல, ஆத்மான்னு நம்ம சொல்கிறோம், மனுஷன் ஆத்மா இல்லாட்டி மனிதனே கிடையாது, அவன் இறந்து போயிடுவான். மனிதன் உயிர் வாழறதுக்கு ஆத்மா தான் முக்கியம். ஈவன் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கூட, சைக்காலஜியில் கூட பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்திலிருந்து தான் நம்ம ஹோல் கம்ப்ளீட் பாடியில் இமோஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நான் இந்த கையை வந்து உயர்த்தனமா இருந்தால் பிரெயின்லேருந்து இன்ஃபர்மேஷன் போகுது. என்னோட கையில் வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, அதில் இன்ஃபர்மேஷன் போய் நான் கையை வந்து லிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அவங்க என்ன சயின்டிஃபிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மனசில் வந்து ஈவன் பிரெயினில் வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஹைப்போதாலமஸ்ங்கிறாங்க. அந்த பிரெயினில் ஹைப்போதாலமஸ் பார்ட்டில் ஒரு வெற்றிடத்தில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு. ஆனால் அவங்க வந்து ஆத்மாவோ இல்லை இதுதான் மைண்டுன்னு பேர் கொடுக்குறதில்ல. அந்த ஒரு பாயிண்ட்டு அவங்களுக்கும் தெரியும், இந்த இடத்த காட்ஸ் பாயிண்ட்டுன்னுவாங்க, இல்லை இந்த ஒரு இடத்துல தான் மெயின் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்வாங்க. ஸோ இங்கே ஆத்ம ஞானம்னு சொல்கிறதும் சயின்டிஃபிக்காக அவங்க பேர் கொடுக்கலனாலும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஆத்மான்னு சொல்கிறது அந்த இடத்த தான். அந்த இடத்த வந்து ஆத்மான்னு சொல்கிறோம், அந்த எனர்ஜின்னு சொல்லலாமா? ஆமாம், அந்த எனர்ஜின்னு சொல்லலாம், கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம், சைக்கின்னு சொல்லலாம். சயின்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, காட்ஸ் பாயிண்ட், எம்டி பாயிண்ட், மெயின் கண்ட்ரோலிங் பாயிண்ட், அந்த மாதிரி. என்ன ஸோ ஸ்பிரிச்சுவலில் வந்து நம்ம அதுக்கு ஒரு பேர் ஆத்மான்னு கொடுக்கலாம், ஆத்மான்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம பார்க்காம அது ஆத்மான்னு சொல்லுங்கள், இல்லை கான்ஷியஸ்னு சொல்லுங்கள், இல்லை உங்களோட மெயின் கண்ட்ரோலிங் சோர்ஸ்ன்னு சொல்லுங்கள்,
எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கான்ஷியஸை பற்றி நம்ம அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மைண்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா இந்த கான்ஷியஸில் இருந்து தான் மைண்ட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும், அதாவது மைண்டில் வந்து ஒரு ப்ரோக்ராம் புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அந்த இன்ஃபர்மேஷன் உள்ளே போகிறது. ஓகே. அதாவது நான் இப்போ ஒரு பொருளை நான் பார்க்குறேன்னா நம்ம தான் நினைக்கிறேன் கண்ணு தான் பார்க்குதுன்னு. ஆமாம். ஆனால் இந்த கண்ணு பார்க்குது, கண்ணு மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே போகுது, கடைசியில் அந்த ஒரு வெற்றிடம் அந்த கான்ஷியஸ்னஸ் அங்கே போயிட்டு தான் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் ஆகுறது. ஓகே. அது பிரெயினை யூஸ் பண்ணுது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்க்கு. நம்ம கண்லேருந்து பார்க்கக்கூடியதாகட்டும், காதில் கேட்குறதாகட்டும், டேஸ்ட், ஸ்மெல், இந்த 5 சென்சஸ் மூலமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்தாலும் அந்த அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஆத்மா வந்து கலெக்ட் ஆகிட்டுருக்கு, எல்லாமே வந்து எடுத்து பதிவாயிட்டிருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து அந்த ஆத்மாவில் பதிவாகுதுன்னு சொல்லலாம். தெரிஞ்சதும் தெரியாததும் எல்லாமே வந்து நாங்கள் போகக்கூடிய எல்லா இடத்துலையும் தானாக ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம். உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே ஸ்டோர் ஆகுது. ஓகே. ஸோ இதுக்கு பேர் நீங்கள் ஆத்மான்னு சொல்லலாம், இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அங்கே ஸ்டோர் ஆகிறது நம்ம வந்து அது இப்போது மைண்டுன்னு சொல்கிறோம். உண்மையில் மைண்டுங்கிறது இந்த கான்ஷியஸ்னஸோட ஒரு பாகம். இந்த ஆத்மான்னு நம்ம சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவலில் வந்து நம்ம ஆத்மான்ற ஒரு சப்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மைண்டும் இந்த ஆத்மாவும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட். ஓகே. ஏன்னா இந்த ஆத்மா ஃபங்க்ஷன் ஆகிறது இந்த மைண்ட் மூலமாக தான். இந்த மைண்ட் மூலமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் அது கலெக்ட் பண்ணுறது. ஸோ ஆத்மீகத்துக்கும் இந்த மனசுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஆத்மா எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இந்த மனம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஆத்மீகத்துக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் சரி, நடைமுறை வாழ்க்கையில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதா இருந்தாலும் சரி, செய்கிறது எல்லாமே இந்த கான்ஷியஸ்னஸ் தான். அப்போது ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ராஜயோகம் மூலமாக வந்து நம்ம வந்து மனதை வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? எப்படின்னா ஈவன் ராஜயோகா என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து இப்போ நார்மலாக என்ன நம்ம நினைக்கிறோன்னா, ஒவ்வொரு வேலை செய்யும்போது நம்ம தான் எல்லாமே செய்கிறோம். நம்ம வந்து மைண்ட் கான்ஷியஸ் ஆகிருக்கிறோம். அதாவது அதுக்கு தான் சொல்கிறோம் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம்ல. ஸோ நம்ம சாதாரணமாக ஒவ்வொரு ஆக்ஷன் செய்யும்போதும் நம்ம இந்த மனதின் கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இந்த மனசு தான் எல்லாமே செய்யுது, மனசு தான் யோசிக்குது, நான் தான் இந்த ஆக்டிவிட்டி செய்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆன்மீகத்தில் இல்லை ராஜயோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெறும் மனம் கிடையாது, நீங்கள் வெறும் உடல் கிடையாது, இதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி, ஒரு கான்ஷியஸ்னஸ், பவர். எப்படி சயின்ஸில் சொல்கிறாங்க, ஒரு கான்ஷியஸ்னஸ் உங்கள் பிரெயினில் இருக்குது, அதுதான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ஈவன் ராஜயோகாலையும் அவங்க சொல்கிறது, அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து அந்த கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து செஞ்சீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் நன்றாக செய்ய முடியும். ஆனால் சாதாரணமாக நம்ம நடைமுறை விடுபட்ட நிலை அந்த மாதிரி சொல்லலாம். விடுபட்டனா அதாவது சாதாரண ஒரு நடைமுறை வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வேலை செய்யும்போது நான் தான் இந்த வேலை செய்கிறேன், நம்ம இந்த உடலோட சம்பந்தப்பட்ட சேர்த்துக்கிறோம், நான் தான் உடலும் நானும் ஒன்றுன்ற இந்த உடல் தான் இந்த ஆக்டிவிட்டி செய்யுதுன்னு. அது ஒரு வகையான நோக்கம். இன்னொன்று என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மனசு நான் தான் யோசிச்சுட்டு நான் தான் செய்கிறேன், என் மனசு தான் எல்லாமே செய்யுதுன்னு. ஆனால் உண்மையில் சொன்னோம்னா மனமும் செய்கிறது கிடையாது, இந்த உடலும் செய்கிறது கிடையாது. இதுக்கு மேலே ஒரு அந்த கான்ஷியஸ்னஸ், ஓகே, அந்த கான்ஷியஸ்னஸ் தான் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போது நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் செய்யும்போது நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ், நான் வந்து இந்த மனம் கிடையாது, இந்த உடலும் கிடையாது, இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஒரு எனர்ஜி கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு அவேர்னஸ், இதை தான் நம்ம செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம உணர்தல், அந்த செல்ஃப் அவேர்னஸ் சொன்னோம்ல, அந்த அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது, விழிப்புணர்வு. ஸோ இந்த அவேர்னஸோட அந்த இந்த குவாலிட்டிஸ், இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த ஹாப்பினஸ், இந்த குவாலிட்டிஸ் நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட வச்சுக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டி செஞ்சோன்னா நம்ம வந்து மைண்டு தான், எண்ணம், மனம் தான் எல்லாம் செய்யுது, இல்லை உடல் தான் எல்லாம் செய்யுதுங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்காது. நமக்கு எப்போதுமே தெரியும், ஓகே, நாம இது இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக நான் இந்த வேலையை செய்கிறேன். அது என்ன செய்ய வைக்குது? அந்த கான்ஷியஸில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து நீங்கள் எக்ஸல் ஆக முடியும், நீங்கள் நல்ல ஒரு வேலை செய்ய முடியும்.
ஸோ இந்த ராஜயோகாவில் அந்த ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு நம்ம அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். ஆமாம். ரொம்ப அழகாக மனம்னா என்ன, எத்தனை விதமான மனம் இருக்கிறது, மனம் எங்கே இருக்கிறது, நமக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய செயல்களையும் மனதையும் எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணக்கூடியது அப்படின்றத பற்றி நீங்கள் விளக்கம் தந்ததற்காக நேர்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். மனம், எண்ணங்கள் தோன்றுமிடம் மனமாகும். மனதை எண்ணங்களின் தாய், எண்ணங்களின் மூட்டை என்றே சொல்லலாம். மனதில் அனைத்து நிகழ்வுகளும் பதிவாகுவதால் நினைவு வங்கி என்றும் அழைக்கின்றோம். உடல் ஆரோக்கியத்திற்கு மனதின் ஆரோக்கியம் மிகவும் அவசியமானதாகும். மனதில் உருவாகும் எண்ணங்கள் தீயவையாக இருக்கும்போது அது உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது இந்த உடலில் இருந்து விடுபட்டு நான் ஒரு ஆத்மா என்ற எண்ணத்துடன் செய்யும்போது அந்த செயலில் முழுமையான வெற்றி கிடைக்கின்றது. நம்முடைய மனதில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ராஜயோக தியானத்தை பயில்வது பயனுள்ளதாக இருக்கும். ஓம் சாந்தி.